ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 19ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வது மாதமான ஆடியுடைய மிக முக்கியமான 3ஆம் நாள் கிழமை. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. ஆடிங்கிறது அற்புதமான மாதம். தமிழ் மாதத்தில் 12 மாதங்கள்லேயே மிக சிறப்பான ஆன்மீக உணர்வுகள் அதிக பெருக்கெடுத்து ஓடக்கூடிய மாதம் ஆடிதான். ஆடி 1 சிறப்பான நாளாக தொடங்கும். ஆடியில் வரக்கூடிய வெள்ளி, ஆடியில் வரக்கூடிய செவ்வாய், ஆடியில் வரக்கூடிய ஞாயிறு, ஆடியில் வரக்கூடிய பூரம், ஆடியில் வரக்கூடிய 18, ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை, ஆடியில் வரக்கூடிய அமாவாசை, ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி, இந்த மாதிரி ஆடியில் எல்லா நாளுமே சிறப்பான நாள் தான். அதனால தான் ஆடியே ஒரு சிறப்பான ஆன்மீக ஊற்று மாதம் என்று குறிப்பிடப்படுது. இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் நாளை நாள் ஆடியுடைய ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பான ஒரு திதியோடு வருது. நாளை ஆடியுடைய ஞாயிறு கரெக்டாக சஷ்டியானது வருது. இந்த சஷ்டி ஆடியில் வரக்கூடிய முதல் சஷ்டி, அதுவும் ரொம்ப சிறப்பான சஷ்டி, அதுவும் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி. இந்த சஷ்டியை முன்னிட்டு வளர்பிறையில் முருகரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற சூட்சம பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த சூட்சம பரிகாரத்தை தெரியாதவங்க இந்த வீடியோவில் இந்த சூட்சம பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய வெற்றியை கொடுக்கும். சரி வாங்க, என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளை ஆடியுடைய ஞாயிறு, ஆடி மாத வளர்பிறையில் சஷ்டி வருது. நாளை ஒரு நாள் இப்படி முருகனை வழிபட்டால் அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அருள்ங்கிறது பாசிட்டிவாக தான் சொல்கிறேன், அது உங்களுக்கு கிடைக்கும். வாங்க அது எப்படிங்கிறத பார்க்கலாம். சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை ஆகிய 3மே முருகப்பெருமான விரதமிருந்து வழிபாடு ஏற்ற தினங்களாக இருந்தாலும் அதிகமானவர்கள் சஷ்டி திதியிலேயே விரதமிருந்து முருகனை வழிபடுவது உண்டு. அதிலும் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, திருமணம், வேலை ஆகியவற்றில் பிரச்சனை இருப்பவங்களாம் சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகனுடைய அருளால் வேண்டியது கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இன்றளவு சொல்லப்படுது. முருகனுக்கு ரொம்ப உகந்ததாக சஷ்டி திதி வழிபாடு செய்ய சொல்லப்படுது. இதில் விரதம் இருந்து அருள் பெறுவது மிகவும் விசேஷமானது. திதிகளில் 6வது திதியாக வரக்கூடிய சஷ்டி ஒவ்வொரு மாதமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும். ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி உடலில் மற்றும் உளவியல் ரீதியாகவும் நன்மைகளை தரக்கூடிய நாளாக இந்த சஷ்டி குறிப்பிடப்படுது. அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய 6வது திதி சஷ்டி திதியாகும். சூரியன் மற்றும் சந்திரனுக்கிடையே ஒரு ஈர்ப்பு விசை காரணமாக இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் பூமியில் மாற்றங்கள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. ஸோ நாளைய சஷ்டி திதியில் விரதம் இருப்பதால் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது. மெயினாக திருமணப்பெரு, குழந்தை பெரு, வேலை ஆகியவை கூட கிடைக்கும். மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும். அதுவும் இந்த மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதி நாளில் வீட்டிலேயே எளிய விரதத்தை மேற்கொண்டால் மனதில் நினைத்த விஷயங்கள் அப்படியே நடக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அதில் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருப்பவர்களுக்கு சகல வளங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு சஷ்டி விரதம் இருந்தால் விரைவில் குழந்தை பிறக்கும் என்கின்ற நம்பிக்கையும் பக்தர்களிடையே உண்டு. சஷ்டி விரதம் மெயினாக குழந்தை வரம் மட்டுமில்லாமல் கேட்கக்கூடிய வரங்கள் அத்தனையுமே அளிக்கக்கூடியது ஒரு இதாக சொல்லப்படுது. அதனால் சஷ்டி திதியில் குழந்தைக்காக மட்டும் இல்லாமல் மற்ற வரங்களுக்காகவும் விரதம் இருக்கலாம். சஷ்டி திதியில் விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு. விரதம் இருக்க முடியாதவங்க இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. அதுவும் முடியாதவங்க வீட்டிலேயே இருந்தபடியே முருகப்பெருமான மனதார வேண்டி அவரை போற்றி துதிக்கக்கூடிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யுங்க. சஷ்டியில் காலையில் மாலையில் தண்ணீரை தவிர உணவெதுவும் அருந்தாமல் விரதலாக இருந்து முருகனை வேண்டிங்கன்னா ரொம்ப விசேஷம்.
காலை மாலை இருவேளையும் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்வது ரொம்ப உத்தமம். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த விரதங்கள் மேற்கொள்ளணும். அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜையில் முருகன் படத்திற்கு முன்பு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். அப்புறம்தான் விரதத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அப்புறம் ஒரு தாம்பலத்தில் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கட்டாயம் வைக்க வேண்டும். அதில் ₹1 நாணயம் ஒன்றை வைங்க. பூஜையில் தேங்காய் உடைத்து இருபுறமும் வைக்க வேண்டும். முருகனுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர் மாலை சாத்தி அலங்காரம் செய்து கொள்ளுங்க. அவருக்கு இஷ்ட நைவேத்தியமாக அவுள் உணவுகள் வைங்க. முழு நேர விரதம் இருக்க முடியாதவங்க பால் மற்றும் வாழைப்பழம் சாப்பிடுங்க. கூட கந்தசஷ்டி கவசம் படிக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் காலையில் பூஜையை முடித்துவிட்டு விளக்கேற்றி விட்டு பின்னர் வேலைக்கு தாராளமாக செல்லுங்க. மீண்டும் மாலையில் இதே போல் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளுங்க. வீட்டிலையே இருப்பவங்க விரதம் கண்டிப்பாக முடியும் வரை முருகனுக்கு விளக்கேற்றி வைப்பது மிகவும் நல்லது. இல்லை காலையில் அல்லது மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து அங்கே விளக்கேற்றி விட்டு வாருங்க. ஒவ்வொரு சஷ்டி அன்று இப்படி விரதம் இருந்து வழிபட்டு வர எண்ணிய எண்ணெய் எல்லாமே ஈடேறும். சஷ்டி தினத்தில் வீட்டில் கந்த சஷ்டி கவசம் ஒழிக்கிறது, அதனை நாம் வாசிக்கிறது, இதெல்லாம் பண்ண நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க செய்யும். தீய சக்திகளை விரட்டி அடிக்கும். சுபகாரியங்கள் கைகூடும். குறிப்பாக கன்னி பெண்கள் சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல மன வாழ்க்கை அமையும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஷ்டியில் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. சஷ்டியில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஸோ அதுவும் இது ஆடியில் வரக்கூடிய சஷ்டி. அதுவும் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஆடி மாதத்தில் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சஷ்டி. அதனால் இந்த சஷ்டியில் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. வழிபாடு செய்திங்கன்னா நல்லதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே போல் சஷ்டியில் விரதம் இருக்க முடியாட்டியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விரதத்துக்கு பல்ல காலை மாலை முருகனை வழிபாடு செய்து அவருக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. கோவிலில் கூட அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். புண்ணியத்தை பெறுவதற்கு உங்களால் முடிஞ்சதை செய்தாவே போதும். ஸோ இந்த சஷ்டி குழந்தை வரத்துக்கு மட்டும் இல்லை, என்ன வர கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த சஷ்டியில் என்ன வரத்துக்கு வேணாலும் வழிபாடு செய்யுங்க. மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த நாளுடைய மகிமையை தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த நாளில் வழிபாடு செய்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்றான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.